வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி வந்து ஒரு சாண்ட்விச் தான். சிக்கன் சிக்கான்னு சொல்கிறது அந்த ரெசிபி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்கோ என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். இதில் வந்து 1 கிலோ கோழி சத்தி எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். அடுத்தது வந்து கொஞ்சமாக சலாட், சிவப்பு வெங்காயம், ஒரு தக்காளி பழம், இது வந்து உரைப்பு மிளகாய் 3 உரைப்பு மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு தேவையான மசாலாக்கள். இதில் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, இது பார்த்தீங்கன்னா கறி பவுடர்னு சொல்கிறது. இந்த கறி பவுடர் தான் நான் வந்து போட்டு சிக்கன் டிக்கா செய்ய போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீத் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து மிளகுத்தூள், அடுத்தது வந்து ஃப்ரீத்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய், சாண்ட்விச்சுக்கு தேவையான சோஸ் எடுத்துருக்கிறேன் மைனஸ். இது வந்து சோஸ் அல்ஜாயின்னு சொல்கிறது. இந்த சோஸ் வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். இதில் வந்து வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கு. அதனால் நான் கொஞ்சம் உரைப்பாக இருக்கிறதுக்காக இந்த சோஸ் எடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம், இது வந்து சிக்கனில் போட்டு பிரட்டுறதுக்காக வாங்கியிருக்கிறேன். அடுத்தது வந்து சிக்கன் வந்து வெந்ததுக்கு பிறகு இதை வந்து மேலால் போட்டு உருவ விடுறது, அந்த சீஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் வந்து பீஸ் பீஸாக இருக்குது சீஸ். நான் உங்களுக்கு செய்யும் போது எல்லாத்தையும் வடிவாக சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தொக்சியா, இதில் வந்து 4 தொக்சியா இருக்குது. இதுவும் சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கு 4 தொக்சியா எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இந்த சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கு. இப்போ முதல்ல வந்து இந்த கோழியை வந்து நல்ல வடிவாக எல்லா மசாலாவையும் போட்டு பிரட்டி ஊற வைக்கணும். பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒன்று வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக செய்ய போகிறேன். இன்னொரு சட்டியில் இருக்கிறது உரைப்பு இல்லாமல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இதில் வந்து இந்த கறி பவுடர் வந்து சேர்த்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகாய் சேர்க்காத கறி பவுடர். இது இதுலேயும் வந்து ஒரு மேசக்கரண்டி போடுறேன். அதே போல் இதுலேயும் ஒரு மேசக்கரண்டி போட்டிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள் போடுறேன். அடுத்தது வந்து இதில் வந்து ஒரு மேசக்கரண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து சேர்க்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக சேர்க்கிறேன். 1 தேக்கரண்டி உப்பு, இதுலேயும் 1 தேக்கரண்டி உப்பு. இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் விடணும். இதில் ஒரு மேசக்கரண்டி இதில் வந்து எண்ணெய் விடுறேன். நிறைய நேரம் எண்ணெய் சேர்க்குறேன்டா, நாங்கள் எண்ணெய் விட்டு பொரிக்க போகிறதில்ல இந்த சிக்கனை. இது வந்து இந்த எண்ணெயில் தான் சிக்கன் வந்து பொரிய போகுது. அதனால் வந்து இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சு. இது வந்து உரைப்பில்லாதது. இதுதான் நான் வந்து காஷ்மீர் சில்லி வந்து கூட போட்டிருக்கிறேன். இது வந்து எங்களுக்காக செய்கிறேன், அது பிள்ளைகளுக்காக செய்கிறேன். ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து 2 முறையும் ட்ரை பண்ணி பாருங்க. பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுவினும், பெரியாக்களும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சு. ரெண்டையும் பாருங்க நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சு. அடுத்தது வந்து இதில் வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்க்குறேன். இது வந்து திக்கான ஃப்ரெஷ் க்ரீம், க்ரம் ஃப்ரெஷ்ன்னு சொல்கிறது. அதில் வந்து ஒரு மேசக்கரண்டி வந்து சேர்க்கிறேன். சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுவோம். நல்ல வடிவாக கலந்து விடுவோம். கலந்து போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா நாங்கள் வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் சிக்கனில் வந்து நல்ல உப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும், மசாலா எல்லாம் நல்லா ஊறி இருக்கும். வந்து இது ரெடி ஆகிட்டுது. அடுத்தது வந்து எங்கண்ட இது வந்து பாருங்க, இப்போ நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு தான் இப்போ நான் வந்து சிக்கன் டிக்கா செய்ய போகிறேன். பாருங்க இருட்டிட்டுது. பாருங்க இப்படி இருட்டிட்டுதாண்டு. ஆனாலும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வெளியில் வச்சு சிக்கன் டிக்கா செய்கிறோம். பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா ஊறிட்டுது.
பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோஷாவில் நாங்கள் வந்து சிக்கனை வாட்டி எடுக்க போகிறோம். இப்போ வந்து முதல்ல இதை லைட்டாக துவைப்போம். பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் வந்து பூசி பூசியாச்சு. நல்லா இதில் வந்து சிக்கனை வந்து போட்டு வடிவாக கலப்பி விடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பக்கத்தில் போட போகிறேன். இப்போ 2 சட்டியில் இருந்த சிக்கனும் வந்து போட்டாச்சு. போட்டு வடிவாக கலப்பி விட்டாச்சு. கோழி வச்சு வந்து நல்லபடியாக வேகணும். வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். கோழி வந்து வேகிற டைமில் வந்து இங்கால வந்து நாங்கள் ஃப்ரீத்தை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து அடுப்பில் சட்டி வச்சிருக்கிறேன். சட்டி வந்து சூடாகட்டுக்கும். 2 ஒரே நேரத்தில் நாங்கள் வந்து செய்தால் டைம் வந்து மிச்சமாகும். பார்த்தீங்கன்னா சட்டி வந்து சூடாகிட்டுது. இதில் வந்து நான் எண்ணெய் வந்து விடுறேன். நான் வந்து சூரியகாந்தி எண்ணெயெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் வந்து சூடாகட்டுக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடாகிட்டுது. நான் வந்து இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து லைட்டாக கலருக்காக சேர்க்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து குயிக்காக பொரியறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக உப்பு இதில் வந்து சேர்க்கிறேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடாகிட்டது. வந்து போட்டு பொரிச்செடுப்போம். வந்து வடிவாக கலந்து விடுவோம். கோழி வந்து ஓரளவு வந்து பொரிஞ்சிட்டது. இப்போ மற்ற பக்கம் வந்து திருப்பி விடுவோம். கோழி வந்து அவியணும். நான் வந்து கொஞ்சம் அளவான சுட்டுலாம் விட்டு வாட்டி எடுக்கிறேன். வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டு பார்ப்போம். போட்டு 2 நிமிஷம் இல்லை பாருங்க, நல்ல வடிவாக பொரிஞ்சு கொண்டிருக்குது. இது ஒரு 3 நிமிஷம் பொரிச்சாலே காணும். நான் வந்து பெரிய அடுப்பில் வந்து பொரிச்செடுக்கிறனால குயிக்காக வந்து பொரிச்செடுக்கலாம். அதோடு நான் வந்து உப்பு போட்டு பொரிக்கிறேன். உப்பு போட்டு பொரிச்சிங்கள் என்றால் குயிக்காக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து பொரி வட்டுரும். பாருங்க எப்படி வந்திருக்கண்டு. இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு பிறகு எடுப்போம். இப்போ பாருங்க இப்படி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து பொரிஞ்சிருக்குது. இல்லை சூப்பராக பொரிஞ்சிருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து போடுவோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்குல வந்து நீங்களே செய்யலாம். இல்லையென்றால் பக்கெட்டை வந்து வாங்கலாம். ஃப்ரீசரில் இருக்குது. நான் வந்து ஃப்ரீசரில் இருக்கிறதான் வாங்கியிருக்கிறேன். அடுத்த தடவை உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்குல வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்து காட்டுவேன். வந்து இதுவும் வந்து பொரிச்சு எடுத்துட்டு மொத்தமாக காட்டுறேன். இப்போ பாருங்க எப்படி வந்து பொரிஞ்சிருக்காண்டு நல்லா சூப்பராக பொரிஞ்சிருக்குது. பாருங்க கலரை நல்லா ப்ரௌனாக இருக்குது. அப்போது வந்து லைட் இல்லை, அதனால கொஞ்சம் எரிஞ்ச மாதிரி இருந்தது. பாருங்க இந்த கலரை இது வந்து நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க கோழி வந்து ஒரு 3/4 வீதம் வந்து அவிஞ்சிட்டுது. இதை வந்து நாங்கள் லைட்டாக வெட்டி எடுப்போம். பாருங்க இப்படி வந்து பொரிஞ்சிருக்குது. நல்ல வடிவாக அவிஞ்சிருக்குது. பாருங்க பாருங்க இப்படி வந்து கோழி அவிஞ்சிருக்குண்டு. நல்லா சூப்பராக அவிஞ்சிருக்குது. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வாட்டிட்டு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போடைக்க காட்டுறேன். இது வந்து எங்களோட கோழி வந்து நல்ல வடிவாக அவிச்சிட்டு இதை வந்து லைட்டாக இது வந்து வச்சு விடணும். நல்லா நல்ல வடிவாக இது வந்து வெட்டி எடுத்தாச்சு. இது வந்து நல்ல வடிவாக கோழி வந்து வாட்டப்பட்டுட்டது. இனி வந்து இருக்கட்டுக்கும் இப்படியே. இப்போ பிள்ளைகள்கிட்ட வந்து உங்களுக்கு செய்து காட்டுறேன். அடுத்ததாக வந்து இறைச்சி வந்து நல்ல வடிவாக வாட்டியாச்சு. அடுத்த வந்து இதில் வந்து நான் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்க்கிறேன். ஏற்கனவே கோழி வந்து மேரினேட் பண்ணிக்க கொஞ்சம் போட்டிருப்பேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 மேசக்கரண்டி வந்து சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வடிவாக கலந்து விடுவோம்.
கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பொரிய விடணும் இந்த க்ரீமோட சேர்த்து. அதான் கோழி வந்து சாஃப்டாக வர்றதுக்காக இது வந்து சேர்க்கிறது. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போட்டு நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சு. கோழி வந்து நல்லா சாஃப்டாக ஆகிடுது. இது வந்து இதுக்கு மேலால் நான் வந்து சீஸ் வந்து போட போகிறேன். இந்த சீஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். உண்மையாக நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது போட்டிங்கன்னா பார்த்தீங்களா சீஸ் எல்லாம் நல்ல வடிவாக உருகிட்டுது. அடுத்து வந்து நாங்கள் வந்து இப்போ சிக்கன் டிக்கா வந்து செய்வோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டி வந்து ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா சலாட்டு, வெங்காயம், தக்காளி பழம் இருக்குது. இந்த மிளகாய் வந்து எங்களுக்காக வந்து வெட்டி வச்சிருக்கேன். இதை வந்து லைட்டாக போட்டு வாட்டுவோம். இதில் வந்து தொக்சியாக இருக்குது. அடுத்ததாக வந்து நாங்கள் கொஞ்சமாக மைனஸ் வந்து இதில் வந்து கொஞ்சமாக மைனஸ் பூசுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோஸ் வந்து சேர்க்கிறேன். அல்ஜீரியன் சோஸ்ன்னு சொல்கிறது இதுதான் சோஸ். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காட்டியிருப்பேன். இந்த சோஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். இதை வந்து நல்ல வடிவாக எல்லா இடமும் வர்ற மாதிரி பரப்பி விடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து சலாட் வந்து வைக்கிறேன் கொஞ்சமாக. அடுத்தது வந்து வெங்காயம், நீங்கள் உங்களுக்கு விரும்பின வெங்காயம் வந்து வைக்கலாம். நான் வந்து சிவப்பு வெங்காயம் வச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் அது வெட்டி இருக்கிறேன். இதை வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்க்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். இதுதான் சிக்கன் டிக்கா. பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சாச்சு. வந்து இதை நல்ல வடிவாக மடித்து மூடி விடணும். நான் வந்து கொஞ்சம் கூட வச்சிருக்கிறேன். அதனால வந்து இதுதான் சிக்கன் டிக்கா. இதை வந்து லைட்டாக இப்படி ஒரு மடித்து விட்டீங்கண்டா செய்வோம். சிக்கன் டிக்கா வந்து ரெடி ஆகிட்டு. இதுதான் சிக்கன் டிக்கா. உங்களுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சுட்டேன் சிக்கன் டிக்காவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து இதில் வந்து கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. அடுத்தது வந்து லைட்டாக இதில் வந்து மிளகுத்தூள் வந்து தூவி விடுவோம். உப்புத்தூள் வந்து நான் ஏற்கனவே வந்து உப்பு போட்டுட்டேன். நான் வந்து லைட்டாக மிளகுத்தூள் வந்து தூவி இருக்கிறேன். இதில் வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சோஸுகளை வந்து நீங்கள் விட்டு சாப்பிடலாம். இதில் நான் வந்து மயனஸ் வந்து போட்டிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஸ் அல்ஜீரியன் சலாட்டு, வெங்காயம், தக்காளி பழம், கோழி இறைச்சி எல்லாமே இருக்குது. இது வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடாமல் வீட்டிலே செய்து சாப்பிடலாம். பாருங்க எப்படி வந்திருக்காண்டு. உங்களுக்கு எல்லாத்தையும் செய்துட்டு காட்டுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பைசியான சிக்கன் டிக்கா தான் செய்து காட்ட போகிறேன். இது வந்து பிள்ளைகளுக்கு செய்தது உரைப்பு இல்லாமல். இப்போ அடுத்தது பார்ப்போம். வந்து கோழி வந்து நல்லா வாட்டியாச்சு. அடுத்தது வந்து இதில் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்க்கிறேன். இது வந்து கோழியை வந்து நல்லா சொப்டாக்குறதுக்காக போடுறது. நீங்கள் வந்து டெய்லி சாப்பிடக்கூடாது, இருந்துட்டு சாப்பிடலாம். சரிங்களா? இது வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். வங்காள பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து வாட்டி கொண்டிருக்கிறோம். இது வந்து நல்ல உரைப்பு மிளகாய். இப்போ வந்து நல்ல வடிவாக இதை வந்து வாட்டி வைக்கணும். இதெல்லாம் நல்ல வடிவாக வாட்டியாச்சு. நல்ல வடிவாக சின்ன சின்னனா வட்டியாச்சு. அடுத்தது வந்து இதில் வந்து சீஸ் வந்து சேர்க்க போகிறேன். இதில் வந்து சீஸ் சேர்த்து விடுவோம். பார்த்தீங்கன்னா எல்லா சீஸுமே போட்டாச்சு. இப்போ சீஸ் வந்து ஒரு கட்டுக்கும். அந்த டைமில் நாங்கள் எங்களை வந்து சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம்.
முதலாவது வந்து இதில் வந்து கொஞ்சமாக மைனஸ் வந்து ஆட் பண்ணுறேன். மைனஸ் வந்து கொஞ்சமாக சேர்க்கிறேன். வடிவாக எல்லா இடம் படுற மாதிரி ஊசி விடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஸ் வந்து இதில் விடுறேன். மைனஸும் சோஸும் விட்டாச்சு. இப்போ நல்ல வடிவாக பரப்பி விடுவோம். விட்டுட்டு இதில் வந்து இப்போ சலாட் வந்து வைக்கிறேன். நீங்கள் கூட சலாட் வைக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வச்சிருக்கிறேன். அடுத்தது வந்து தக்காளி பழம். இதில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக உரைப்பு மிளகாய் வந்து ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா உரைப்பு மிளகாய் வந்து இதில் வந்து சேர்க்கிறேன். உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உரைப்பு மிளகாயை வந்து சிக்கன் வச்சு சாப்பிட்டோம் என்றால். அடுத்தது பார்த்தீங்கன்னா இறைச்சி கோழி இறைச்சி வந்து நல்லபடியாக வெந்துட்டு இப்போ இதை வந்து எடுப்போம். வந்து கோழி இறைச்சி வந்து போட்டாச்சு. இதை வந்து நல்ல வடிவாக மூடி விடணும். பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மடிச்சுட்டு இதை வந்து இப்படி வந்து கொண்டு வரணும். வந்து நல்ல வடிவாக அமர்த்தி வந்து மூடணும். அப்போத்தான் நல்ல வடிவாக பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் மடிச்சு விட்டாச்சு. இது லைட்டாக பிரிஞ்சிட்டுது, பரவாயில்ல. இப்போ பாருங்க இப்படி வந்திருக்கண்டு சிக்கன் சிக்கா சூப்பராக வந்திருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வந்து போடுவோம். பாருங்க இது வந்து உண்மையாகவே உரைப்பாக கடிச்சு சாப்பிடுறது மிளகாயெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு இப்படி செய்துட்டு காட்டுறேன். மிளகுத்தூள் வந்து தூவும். உப்பு வந்து ஏற்கனவே நான் போட்டு பொரிச்சேன். நான் வந்து லைட்டாக இதில் மிளகுத்தூள் தூவியாச்சு. நீ வந்து நாங்கள் சாப்பிடலாம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.